ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது: ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்னா நமக்கு நம்பர்ஸ் வைஸ் ஆர்டராக இருக்கும், 1 2 3 ஏபிசிடி அந்த மாதிரி. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா இப்போ ஒரு ஐட்டமை நம்ம லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ ஒன்று காஃபின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்குறோம், அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன். காஃபி இஸ் குட், காஃபி இஸ் சம்திங், அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு டைட்டில், ஒரு ஹெட்டிங். ஒரு லிஸ்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டேக் நேம் வந்து ஓஎல் ஓப்பன் ஓஎல் ஓப்பன் டேகு, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோசிங் டேகு. ஓகேவா? இந்த ஓஎல் டேகுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு லிஸ்ட் பண்ண போகிறோம், எல்லா ஐட்டம்ஸையும் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்ஐ டேக் யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேகு லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்குள்ளே நான் நேம் கொடுக்குறேன், ஹோம்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்னும் நான் 2 3 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹோமு, அபவுட்டு, கான்டாக்ட்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நம்பர் வைஸ் டிஸ்பிளே இருக்கா, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ரோமன் நம்பர்ஸாக சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஸ்மால் ரோமன் நம்பர்ஸாக சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஏபிசிடியாக சேஞ்ச் பண்ணலாம், ஸ்மால் ஏபிசிடி. ஸோ அது எப்படி பண்ணலான்னா, இப்போ இந்த ஓஎல் டேகுக்கு ஒரு அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறோம், டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட். டைப் சர்ச் பண்ணதுமே இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணது பார்த்தீங்களா? இதில் வந்து ஸ்மால் ஏ யூஸ் பண்ணோம்னா நமக்கு லோவர் கேஸ் லெட்டர்ஸில் வரும், அதிலே கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணோம்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸில் வரும், ஐ யூஸ் பண்ணோம்னா லோவர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸில் வரும். ரோமன் லெட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலேயே வந்துட்டு லோவர் கேஸில் வரும், இதுவே வந்து ரோமன் அப்பர் கேஸில் வரும். 1 வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது 1 2 3 4ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நமக்கு வந்திருக்குல்ல அது. ஸோ இதில் நான் டைப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏன்னு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். எனக்கு இங்கே ஏபிசிடின்னு வந்திருக்குங்களா? இப்போது இதில் ஸ்மால் ஏ கொடுக்குறேன், ஸ்மால் ஏபிசிடி வந்திருக்கா? இப்போது இதில் கேபிட்டல் ஐ கொடுக்குறேன். இந்த இடத்துல ரோமன் நம்பர்ஸ் வந்து கேப்ஸில் வந்திருக்கு, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. இப்போ அதே இல்லை ஸ்மால் ஐ கொடுக்குறேன், எனக்கு அதே ரோமன் நம்பர்ஸ் வந்து ஸ்மால் 1 2 3 4 வந்திருக்கு. ஓகேவா? இதான் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டில் பக்கத்துலேயே நமக்கு நம்பர் ஒரு 50லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஒரு 60 100லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு அட்ரிபியூட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு நான் 100ன்னு கொடுக்குறேன். டைப் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 100 1 2. ஸோ இதில் நீங்கள் டைப்போட மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டைப்பில் இருக்கிறதோட சேர்த்து வரும். ஸோ அந்த டைப் 100லேருந்து சிஐ C1 C2 இந்த மாதிரி சேர்த்து வரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஆர்டர்ட் லிஸ்ட்டில். நெக்ஸ்ட் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டேக் நேம் வந்து யூஎல். இந்த டேகுக்குள்ளே நம்ம நிறையா லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணலாம். இதுக்கும் அதே எல்ஐ தான், பட் இந்த டேக் மெயின் டேக் நேம் மட்டும் யூஎல்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? மற்றபடி உள்ளே கொடுக்குறது அதே தான். இப்போ நான் யூஎல் கொடுத்துருக்கேன், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு 4 லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், ஹோமு, அபவுட்டு, கெரியர் எல்லாமே வந்து புல்லட்ஸில் வந்திருக்கு. இந்த டைப்பை வந்து டிஸ்க் டைப்புன்னு சொல்லுவாங்க, டிஃபால்ட்டாக இதில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த புல்லட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் அட்ரிபியூட்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் இருக்குது, அதை போட்டு இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது சர்க்கிள் யூஸ் பண்ணலாம், டிஸ்க்கு, நன்னு, ஸ்கொயரு. இப்போ டிஃபால்ட்டாக வியூ ஆகிறது வந்து டிஸ்க்கு. ஓகேயா? இப்போ நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். சர்க்கிள் யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா வியூ? அந்த புல்லட்டோட அவுட்லைன் மட்டும் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுலேயே வந்து ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கொயராக டிஸ்பிளே ஆகியிருக்கா? இந்த இடத்துல நன்னு போட்டோன்னா எனக்கு புல்லட்ஸே வராது, ஜஸ்ட்டு அந்த லிஸ்ட் மட்டும் லிஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ஹோமு, அபவுட்டு, கெரியர்னு சொல்லிட்டு இது மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து நன்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு எந்த லிஸ்ட்டுமே வியூ ஆகாது. ஓகேவா? ஜஸ்ட் எந்த நம்பர்ஸு, புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் எதுவுமே வியூ ஆகாது, லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்துட்டு டிஸ்க் டைப். ஓகே, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷனோட மெயின் டேக் நேம் வந்து டிஎல். ஓகேவா?
இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இதுக்குள்ள நம்ம போடுறதுக்கு 2 டேக் நேம் இருக்கு. ஒண்ணு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில், இன்னொன்னு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்ல நமக்கு என்ன டைட்டில்ல நமக்கு டைட்டில் நேம் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். டி டிடி இதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். இதுக்குள்ள நமக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலை மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெனு கார்டுன்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த டிஎல் லிஸ்ட்டு இதுக்குள்ள வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்குள்ள டிஸ்கிரிப்ஷன் டேட்டா கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டிடி இதுக்குள்ள நம்ம வந்துட்டு என்னென்ன மெனு கார்ட்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் அது எல்லா மெனு கார்ட்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் நிறைய டைப்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது மெனு கார்டுங்கிறது ஒரு டைட்டில் மாதிரி வந்திருக்கு. அது கீழே டிஸ்ப்ளே ஆகியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஓகேவா? மெனு கார்டு டைட்டில் வந்து இங்கே இருக்கு. பட் இவ்வளோ ஸ்பேஸ் இண்டென்ட் ஆகி இந்த இடத்துல நமக்கு இட்லி, தோசை, பூரின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து டேபிள் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. இதுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஹைஃபனோ இல்லை வேறு ஏதாச்சுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மாதிரி வந்துட்டு ஆர்டர்டாக வர்றது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இந்த மாதிரி புல்லட்ஸ் பாயிண்ட்ஸில் வர்றது வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இந்த மாதிரி டைட்டில் ப்ளஸ் அது கீழே வர டேட்டாவோட வர்றது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. இதான் வந்துட்டு லிஸ்ட். ஓகேவா? அந்த லிஸ்ட்டு ஆர்டரோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டைப்புங்கிற அட்ரிபியூட்டுக்குள்ளே கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஐ, ஸ்மால் ஐ யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டைப்பை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரு, நன்னு, சர்க்கிள் இது எல்லாமே வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகே. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு டேபிள் டைட்டில் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டேட்டாஸ். ஓகேவா? இட்ஸ் ஆல் அபவுட் லிஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோஸில் டேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.